நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இருக்கிற இடத்துல எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த நாள் தேவன் நம்மளுக்கு கொடுத்ததற்காக நம்ம எல்லாரும் கண்களை மூடி குடும்பமாய் சபை மக்களாய் தேவன் இந்த நாளை ஆசீர்வதித்து தரணும் என்று சொல்லி இந்த நாளில் நம்ம என்ன காரியத்தை நம்ம இருக்கிறோமோ தேவர் அது எல்லாத்துக்கும் வழிகள் எல்லாம் திறக்கும்படியாய் நம்ம இந்த நாளை கூட காண முடியாதபடிக்கு எத்தனை பேர் மறித்து போயிருக்கிறாங்க. தேவன் இந்த நாளை காணும்படியாய் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காக நம்ம தேவருக்கு நாம் நன்றி செலுத்தி இந்த நாளை நாம் துவங்க இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த காலை தியானத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இடைப்படுவாராக. இந்த நாளினுடைய வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். ஆண்டவர் இந்த நாளில் ஏசாயா 53வது அதிகாரம் 10வது வசனத்தை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறார். ஏசாயா 53வது அதிகாரம் 10வது வசனத்தினுடைய பிற்பகுதியில் ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கும் என்று ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார். அவருக்கு சித்தமானதுதான் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில நாம் அநேக காரியங்களை குறித்து நாம் இதை செய்யலாம் அப்படி செய்யலாம் என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து நாம் அநேக திட்டங்களை வகுக்கலாம், கனவுகளை காணலாம். ஆனால் ஆண்டவருக்கு எது சித்தமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கருமையானவர்களே, நாம் அநேக காரியங்களை குறித்து விசனப்படுகிறோம். நாம் என்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் இப்படியா இருக்குமா, அவர்களுடைய எதிர்காலம் இப்படி இருக்குமா என்று சொல்லி எல்லாம் நாம் அநேக வேலைகளிலே நாம் அவைகளை குறித்து மிகவும் ஆழ்ந்து யோசிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அநேக திட்டங்களை நாம் வகிக்கிறோம். பெரிய சான்றோர்களை எல்லாம் சந்தித்து இந்த காரியத்திலே நான் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும், நான் என்ன எப்படி பேச வேண்டும், எங்காவது நாம் கடந்து சென்று ஒரு காரியத்தை குறித்து நாம் யாருடனாவது உரையாட வேண்டியிருந்தால் அதற்காக நாம் அநேக முயற்சிகளை செய்கிறோம், அநேக முன் ஆலோசனைகளை செய்கிறோம். இவையெல்லாம் செய்துவிட்டு திட்டங்களை வகுத்துவிட்டு நன்கு யோசித்து ஆலோசித்து விட்டு சென்றாலுமே கூட பல வேளைகளிலே நமக்கு அவைகள் தோல்விகளாகத்தான் முடிகிறது. அநேக வேளைகளிலே நம்மாலே ஜெயம் எடுக்க முடிவதில்லை. ஏன் என்று பார்ப்போமானால் ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கருமையானவர்களே, ஆண்டவருக்கு எது சித்தமோ, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறாரோ, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறாரோ அது அவருடைய கையினாலே வாய்க்கும். அவருடைய கையினாலே வாய்க்கும். அவருக்கு சித்தமானதுதான் நடைபெறுங்க. நாம என்னதான் பிரயாசப்பட்டாலும், என்னதான் முயற்சிகளை செய்தாலும், எவ்வளவுதான் பெரிய ஆலோசனைகளை செய்து திட்டமிட்டாலும் கூட ஆண்டவருக்கு சித்தமானது அவருடைய கரத்தினாலே வாய்க்கும். நம்மாலே அவைகளை தடுத்து நிறுத்த முடியாது. அநேக வேளைகளிலே நம்மாலே ஒரு சில காரியங்களை நம்மாலே தடுத்து நிறுத்த முடிவதில்லை. அது நன்மையானாலும் தீமையானாலும் நான் இதை இப்படியாக செய்திருக்க வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் என்னுடைய வாழ்வில் சம்பவித்தது வேறு மாதிரியாக காணப்படுகிறது, இதை என்னால் தடுத்து நிறுத்த முடியவில்லை என்று நாம் வேதனைப்படுகிறோம். நமக்கு பிரியமானவர்களை இழக்கும் போது மிகவும் நாம் வேதனைப்படுகிறோம். நமக்கு பலவீனங்கள் வரும்பொழுது, ஐயோ என் வாழ்வு இப்படியாக இருக்கும் என்று நான் நினைத்தேனே, நான் கற்பனை செய்தேனே, என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்வு இப்படியாக காணப்படும் என்று நான் எதிர்பார்த்தேனே, ஆனால் இப்படி சம்பவித்ததே என்று சொல்லி நாம் தடுமாறுகிறோம், சோர்வடைகிறோம். சில சமயங்களிலே நாம் கனவு கண்டதை விட, நாம் திட்டம் தீட்டினதை விட, நாம் ஆலோசித்ததை விட ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆண்டவர் மிகவும் நம்மை சந்தோஷிப்பிக்கிறவராக காணப்படுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்விலே என்ன சம்பவிக்கும், என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், அல்லது எவ்விதமான காரியங்கள் நடைபெறும் என்பது நம்முடைய கரங்களிலே இல்லை, அது தேவனுடைய கரத்திலே காணப்படுகிறது. அவருக்கு சித்தமானதுதான் நம்முடைய வாழ்விலே அது வாய்க்கும். இந்த கருமையானவர்களே, அது அவருடைய கையினாலே வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கும். அவருடைய கையினாலே வாய்க்குங்க. அவருடைய கை மிகவும் அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அவருடைய கை எப்படிப்பட்டது தெரியுங்களா? ஆண்டவர் மிகவும் உன்னதமான ஒரு தேவன், வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஏசாயா 48வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலது கை வானங்களை அளவிட்டது. ஹல்லேலூயா. இந்த கருமையானவர்களே, ஆண்டவருடைய கை எப்படிப்பட்டது தெரியுங்களா? அது பூமியை அஸ்திபாரப்படுத்தினதாம். அது அவருடைய கை வானத்தை அளவிடக்கூடியதாம். அது மிகப்பெரிய வல்லமையுடைய கையாய் காணப்படுகிறது. அது பறந்து விரிந்த ஒரு கையாய், அந்த கை வானத்தையே அளவிடக்கூடிய அளவுக்கு அது மிகவும் பெரியதாய் காணப்படுகிறது.
ஆண்டவர் அவ்வளவு வல்லமையான தேவனைத்தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஏதோ நானும் ஆராதிக்கிறேன் என்று இல்லை, நாம் வல்லமையான ஒரு தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்மை இன்றில்லாவிட்டாலும் நாளை ஒரு நாள் நியாயம் விசாரிப்பார் என்கிறதை எல்லாம் மறந்துவிட்டு நாம் இந்த உலகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். அவருடைய கை நம்மீது இருக்கிறது. அந்த கை வல்லமையானது, அது வானத்தையே அளவிடக்கூடியதாய் காணப்படுகிறது. ஏசாயா 59வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. அவருடைய கை குறுகி போன கை இல்லை, அது எல்லா சகல மனுஷனையும் சகல பாவங்களில் இருந்து விடுவித்து அவனை ரட்சித்து அவனை காக்கக்கூடிய கரங்களாய் காணப்படுகிறது. அவருடைய கை குறுகி போன கரம் இல்லை. இவனை இந்த மனுஷனுக்கு இப்படி செய்ய வேண்டும், இன்னானுக்கு இப்படி ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும், இன்னாரை இப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவனவனுக்கு ஆண்டவர் அளந்து கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய கைகள் பறந்து விரிந்ததாய் காணப்படுகிறது. அது குறுகின கை அல்ல. நாம் இந்த உலகத்திலே போராடி பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் மிகவும் சொற்பமாய் இருக்கும். நான் இப்படி வரணும், நம்முடைய வாழ்வில் நீங்கள் நன்கு யோசித்து பாருங்களேன், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு தான் நினைச்சிருப்போம். ஆனால் அதுக்கு மேலே ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருப்பாரு. எனக்கு என் பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும் நினைச்சிருப்போம். ஆனால் இந்த உலகம் வியக்கிற வண்ணமாக ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நடத்தி கொண்டிருப்பார். நாம் எதிர்பாராத அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுத்திருப்பார். அதுதான் அவருடைய கை. அது குறுகி போன கரம் அல்ல, அது பறந்து விரிந்து உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க சித்தமுடைய கைகளாய் காணப்படுகிறது. இதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் கொடுப்பார் என்று சொன்னால் அவருடைய கரங்களை விரித்து தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள நம்முடைய கரங்கள் பத்தாது. அந்த அளவுக்கு தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் விசிறித்தனம் பண்ணுகிற தேவன் அல்ல. நம்முடைய குடும்பத்தாரோ அல்லது நம்மை சார்ந்தவர்களோ அல்லது நாமே கூட யாருக்காகிலும் எதையாகிலும் கொடுக்க வேண்டுமானால் என்ன செய்வோம்? அவர்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை நாம் கொடுப்போம். நம்மிலிருந்து ஒரு பங்கை கொடுப்போம். நம்ம இடத்துல 10 பங்கு இருக்கிறது என்று சொன்னால் ஒரு பங்கை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்போம். நம்முடைய குடும்பத்திலும் கூட நமக்கு ஒரு சில சொற்பமான ஆசீர்வாதங்களை கொடுக்கத்தான் தீர்மானிப்பார்கள். ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் ஆண்டவர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். மனுஷன் ஆசீர்வதிக்கிற வண்ணமாக இல்லை, மனுஷன் ரட்சிக்கிற வண்ணமாக, மனுஷன் மற்றொரு மனுஷனுக்கு உதவி செய்கிற வண்ணமாக இல்லை. ஆண்டவர் உதவி செய்யணும்னு முடிவு செஞ்சுட்டாருன்னா, ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்யணும்னு தீர்மானிச்சிட்டாருன்னா அது அபரிவிதமாய் இருக்கும். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் கை வானங்களை அளவிட்டது. அத்தனை வல்லமையுடைய தேவனாய் அவர் காணப்படுகிறார். அவர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கவே அவர் விரும்புகிறார். அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கவே தேவன் விரும்புகிறார். அவருடைய கை ஏதோ சாதாரண ஒரு கரம் இல்லை. சாதாரணமான ஒரு கரத்திலிருந்து தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கல. நீங்களும் நானும் மற்ற மனுஷர்களை ஆசீர்வதிக்கிறது போல தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவில்லை. அவர் நம்மை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கவே அவர் விரும்புகிறார். யோபு 5வது அதிகாரம் 18வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறாராம், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. நம்முடைய வாழ்வுல சில சமயங்களிலே தோல்விகள் அனுமதிக்கப்பட்டாலும் கூட ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுங்களா? அவருடைய கரத்தினாலே நம்மை ஆற்றுகிறாராம். அவருடைய கரத்தினாலே நம்மை ஆற்றுகிறார். எங்கே யாருக்கு இப்படி ஒரு வாழ்வு கிடைக்கும் பாருங்களேன். ஆண்டவரை நம்பி விசுவாசித்து பயணிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையில தேவன் காயம் கட்டுகிறவராய் காணப்படுகிறார். அவரே பலவித சோதனைகளை அனுமதிக்கிறார், ஆனாலும் அவரே நம்மை ஆற்றுகிறவராய் இருக்கிறார். இவ்வளவு ஒரு நல்ல தெய்வம் பாருங்க. ஒரு தாய் தகப்பனுடைய அன்பை போன்ற அன்பு தேவனுடைய அன்பு. அதற்கும் மேலான ஒரு அன்பு அவருடைய அன்பு. அவர் நம்மை அடிக்கிறாராம், அவரே காயம் கட்டுகிறார், அவரே சோதனைகளை நம்முடைய வாழ்விலே அனுமதிக்கிறார். ஆனாலும் தேவனே நம்மோடு கூட இருந்து நம்மை ஆற்றுகிறார், நம்மை தேற்றுகிறார், நம்மை பக்குவப்படுத்தி காக்கிறார். அந்த தேவனைத்தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தேவனைத்தான் நாம் விசுவாசித்து நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த தேவன் மிகப்பெரியவர், வல்லமையுடையவர், பயங்கர பராக்கிரமங்கள் செய்ய நம்முடைய தேவனாய் அவர் காணப்படுகிறார். சங்கீதம் 139வது சங்கீத புத்தகத்திலே 10வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்மை நடத்துகிறவராய் காணப்படுகிறார். அவர் நம்மை நடத்துகிறார். அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். அவருடைய கரம் நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. அவருடைய கரம் நம்மை தாங்கி பிடிக்கிறதா இருக்கிறது. இந்த கருமையாளர்களே, ஆண்டவருடைய கரம் நம்முடைய வாழ்வில் இருந்தால் மட்டும் போதுங்க. இந்த உலகத்துல நம்மாலே எதையும் செய்யக்கூடும், எல்லாவற்றையும் செய்யக்கூடும்.
மனுஷனாலே கூடாதது தேவனாலே எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. அத்தகைய வல்லமை பொருந்தின தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால், உங்களோடு கூட இருப்பாரானால், உங்கள் குடும்பத்தாரோடு கூட இருப்பாரானால், அவர் சகலத்தையும் அவர் தாங்கி வழிநடத்துவார். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, அவருடைய கரம் தாங்கி பிடிக்குமா, அவருடைய கரம் தாங்கி பிடிக்கும். அவருடைய கை நடத்துகிற கையா இருக்கிறது, நம்மை வழி நடத்துகிற கை. இடதுபுறம் வலதுபுறம் சாயாதே என்று சொல்லி நமக்கு பாதைகளை காண்பித்து வழி நடத்துகிற கையாய் அது காணப்படுகிறது. பல வேளைகளில் நாம் சோர்ந்து போகிறோம். தோல்வி ஏன் என் வாழ்க்கையில, என் பிள்ளைகளுடைய வாழ்வுல ஏன் தடை, ஆண்டவர் என்னோடு கூட இல்லையா என்றெல்லாம் சொல்லி நாம் பல வேளைகளில் சோர்ந்து தவிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய கரம் நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது. ஆண்டவருடைய கரம் நம்மை தாங்கி பிடிக்கிறதா இருக்கிறது. அது வானங்களை அளவிட்ட கரம், அது குறுகி போகவில்லை. அது உங்களையும் என்னையும் இந்த நாளிலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்றே விரும்புகிறதா இருக்கிறது. இவைகள் எல்லாம் நாம் மறந்து நம்முடைய வாழ்வில நாம் பரிதபித்து தவிக்கிறோம். ஆனால் அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. அது இத்தகைய வல்லமை பொருந்தியது என்பதை நாம் இந்த வேளையில நினைவு கூர்ந்து பார்த்து நாம் விசுவாசித்து நாம் நம்முடைய வாழ்வை நடத்த வேண்டும். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்திலே 46வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். கருமையானவர்களே, இந்த இடத்துல எலியா என்கின்ற தீர்க்கதரிசியின் மீது கர்த்தருடைய கரம் இருந்தது. ஆகையினால என்ன சம்பவித்தது என்று பார்க்கும் பொழுது, ஆகாப் என்கின்ற அந்த ராஜாவுக்கு முன்பாக இந்த எலியா அவன் ரதத்திலே வருகிறவனாய் காணப்படுகிறான். ஆகாப் என்கின்ற ராஜா ரதத்திலே வருகிறான். அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 45வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனான். ஆகாப் என்கின்ற ராஜா ரதத்திலே ஏறி இஸ்ரவேலுக்கு கடந்து போகிறான். ஆனாலும் கூட அவனுக்கு முன்பாக இந்த எலியா அந்த ரதத்துக்கு முன்பாக அவன் ஓடினான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கருமையானவர்களே, ரதம் எவ்வளவு வேகமாக அது ஓடி இருக்கும். ஆனால் அந்த ரதத்துக்கும் முன்பாக இந்த தீர்க்கதரிசியாகிய எலியா ஓடினான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அவனுக்கு என்ன ஒரு பலன் இருந்திருக்கும் பாருங்களேன். அப்படிப்பட்ட பலன் பொருந்தியவனாக இந்த எலியா காணப்பட்டான். கர்த்தருடைய கரம் அவன் மீது இருந்ததினாலே, வேதம் மிக தெளிவாக சொன்னது, கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல் இருந்ததினாலே அவன் ரதத்துக்கு முன்பாக அவன் இஸ்ரவேலுக்கு ஓடி போனான் என்று வேதம் சொல்லுது. எனக்கு அருமையானவர்களே, அந்த பயங்கர பராக்கிரமங்களை செய்ய நம்மை பலப்படுத்துகிற கரமாய் தேவனுடைய கரம் காணப்படுகிறது. கர்த்தருடைய கரம் நம் மீது இருக்குமானால் நாம் பயங்கர பராக்கிரமம் செய்கிறவர்களாய் மாறுவோம். அசாத்தியமான காரியங்களை செய்யத்தக்கவர்களாக மாறுவோம். இது எப்படி அநேக சகோதர சகோதரிகள் சொல்லுவார்கள், என் வாழ்க்கையில இந்த காரியத்தை நான் எப்படி கடந்து வந்தேன் என்பதை இப்பொழுது நினைத்து பார்த்தாலும் எனக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இந்த இழப்பை நான் எப்படி கடந்து வந்தேன், அல்லது இந்த வறுமையை நான் எப்படி கடந்து வந்து என் பிள்ளைகளை நான் வளர்த்தேன், இதை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என்று சொல்லி அநேக சகோதரர்கள் சகோதரிகள் சொல்ல கேட்டிருக்கிறேன். அப்படி அவர்கள் பலவிதமான சூழ்நிலைகளை, கசப்பான அனுபவங்களை கடந்து வந்து தங்கள் பிள்ளைகளை அவர்கள் கரை சேர்த்திருப்பதை பார்க்க முடிகிறது. தங்கள் பிள்ளைகளை அவர்கள் ஈடேற்றி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இவளெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி இது கூடியது? கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்ததினாலே, தேவனை சார்ந்து தேவனை நம்பி அவருடைய வாழ்வை அவர்கள் ஆரம்பித்ததினாலே, ஆண்டவருடைய கரம் அவர்கள் மீது இருந்ததினாலே அசாத்தியமான காரியங்களை அவர்களாலே செய்ய முடிந்தது. அசாத்தியமான காரியங்களை, அநேக அதிசயங்களை, அற்புதங்களை செய்ய அவருடைய கரம் நமக்கு உதவியாக இருக்கிறது. அவருடைய கரம் நம் மீது இருக்கும் பொழுது நம்மை கொண்டு தேவன் பயங்கர பராக்கிரமமான காரியங்களை செய்கிறார். இதற்கு எலியாவின் மீது கர்த்தருடைய கரம் காணப்பட்டது. ஆகினால ரதத்துக்கு முன்பாக ஓடினானோ, எவ்வளவு ஒரு வேகமா ஓடி இருப்பான் பாருங்களேன். இது ஒரு அசாத்தியமான காரியம் இல்லையா? இந்த காலத்தில் அப்படியாக செய்ய முடியுமா? ஆனால் இந்த எலியாவோடு கூட தேவனுடைய கரம் இருந்ததினாலே அப்படிப்பட்ட ஒரு பயங்கர பராக்கிரமமான செயலை இந்த எலியாவாலே செய்ய முடிந்தது. யாத்ராகமம் 7வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த இடத்திலே கர்த்தருடைய கரம் எப்படி செயல்பட்டது, எப்படி வெளிப்பட்டது என்று சொல்லி நாம் வாசித்து அறிந்து கொள்ளலாம். பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான், ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களுமாகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். ஹல்லேலூயா. இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய கரம் 2 விதமாக செயல்படுகிறது. ஆண்டவருடைய கரம் தேவனுடைய பிள்ளைகளை மீட்டெடுக்கிறதாக, அடிமை தேசமாகிய அந்த எகிப்தில் இருந்து
இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கிற வண்ணமாக செயல்படுகிறது. அதே தேவனுடைய கரம் பார்வோனுக்கு அவனை சார்ந்தவர்களுக்கு அது வாதையை உண்டு பண்ணுகிறதாக, அது அவர்களை பயமுறுத்துகிறதாக, அவர்களுக்கு விரோதமாக அந்த கரம் செயல்படுகிறது. கருமையானவர்களே, இரண்டு விதமாக தேவனுடைய கரம் இந்த இடத்துல செயல்படுகிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை நம்பி வாழ்கிறவர்களுக்கு, தேவனையே விசுவாசித்து தங்களுடைய வாழ்வை நடத்துகிற பிள்ளைகளுக்கு அவருடைய கரமானது ஒரு விடுதலையை கொடுக்கிறதாக, ஒரு ரட்சிப்பை அளிக்கிறதாக, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதாக அமைகிறது. ஆனால் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களுக்கோ, தேவனுடைய பிள்ளைகளுக்கு மன மடிவை உண்டு பண்ணுகிறவர்களுக்கோ அவருடைய கரமானது வேதனையையும் வாதையையும் கொடுக்கிறதாய் அமைகிறது. இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது பார்வோனுக்கு அது வாதையை கொடுத்தது. பார்வோனுக்கும் அவருடைய சேனைகளுக்கும் அது விரோதமாக நீட்டப்பட்டது. கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு விரோதமாக நீட்டப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். பலவிதமான வாதைகளை அது கொடுக்கிறதாய் காணப்பட்டது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய கரம் மீட்டெடுக்கிறதாய் இருந்தது. ஆண்டவருடைய கரம் இஸ்ரவேல் ஜனங்களை காத்து எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து தேவனை விடுதலையோடு கூட ஆராதனை செய்யும்படிக்கு உதவி செய்கிறதாய் அமைந்தது. கருமையானவர்களே, நாம் இந்த வேலையில எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், கர்த்தருடைய கரம் நம்முடைய வாழ்வில எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி நிதானித்து ஆராய்ந்து அறியும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலை வேளையில சற்று சிந்தித்து பாருங்களேன். நான் யாராயிருக்கிறேன்? தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக அவருடைய பிள்ளையாக காணப்படுகிறேனா? என்னுடைய வாழ்விலே கர்த்தருடைய கரம் எப்படி இருக்கிறது? அசாத்தியமான காரியங்களை செய்யத்தக்கதாக எலியாவின் மீது கர்த்தருடைய கரம் இருந்து பயங்கர பராக்கிரமம் செய்யக்கூடிய தேவ பலனை கொடுத்தது போல என் வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கரம் தேவ பலனை கொடுத்து கொண்டிருக்கிறதா? ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு காரியங்களையும் நான் வெற்றி சிறக்க செய்யத்தக்கதாக, என் குடும்பத்தார் அவைகளை கடக்கத்தக்கதாக, தீமைகளை நன்மையாக மாற்றுகிறதாய் தேவ பலன் செய்கிறதாய் கர்த்தருடைய கரம் என் மீது இருக்கிறதா? அல்லது இந்த பார்வோனையும் தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக செயல்பட்ட பார்வோனையும் அவனுடைய சேனைக்கும் விரோதமாக தேவனுடைய கரம் நீட்டப்பட்டதே, அப்படி என்னுடைய வாழ்விலே வேதனைகளையும் வாதைகளையும் கொடுக்கிறதாய் தேவனுடைய கரம் நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறதா என்று சொல்லி சிந்தித்து ஆராய்ந்து அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கருமையானவர்களே, கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கும். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. நீ சுத்தமாகு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. நாம் சுத்தமாவது தேவனுக்கு பிரியம். நாம் ஆசீர்வாதமாய் வாழ்வதே ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது. நாம் சுத்தமாக வேண்டும். பலவிதமான கட்டுகளிலிருந்து, பலவீனங்களிலிருந்து, பலவிதமான அடிமைத்தன பிடிகளில் இருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும், நாம் பாதுகாக்கப்பட வேண்டும், சுத்தமாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்த தேவன் அவருடைய சித்தத்தை தம்முடைய கரங்களினாலே நமக்கு வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலே உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தாரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு சித்தமானது என்னுடைய கையினாலே வாய்க்கும் என்று சொல்கிறார். அவருடைய கை வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. அது குறுகி போகவில்லை. அது பறந்து விரிந்ததாய் வானங்களை அளவிடக்கூடியதாய் இருக்கிறது. அந்த கரத்தினாலே உங்களையும் என்னையும் நம்மை சார்ந்தவர்களையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த கரம் நம்மோடு கூட இருக்குமானால், நாம் அவருடைய பிள்ளைகளாய் வாழ்வோமானால், அந்த கரமானது நமக்கு தேவ பலன் கொடுக்கிறதாய் காணப்படும். அசாத்தியமான காரியங்களை நடப்பிக்கிறதாய் காணப்படும். தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்தால் அந்த கரம் நம்மை மீட்டெடுக்கிறதாய் இருக்கும். அந்த கரம் நம்மை தேற்றி வழிநடத்துகிறதாய் காணப்படும். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களாக தேவனுக்கு விரோதமாக செயல்படுவோமானால், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக மன வடிவை உண்டு பண்ணுகிறவர்களாக நம்முடைய வாழ்வு காணப்படுமானால், அந்த கரம் நமக்கு வாதியையும் வேதனையும் கொடுக்கிறதா இருக்கும். இந்த கருமையானவர்களே, இதை நாம் உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்விலே நாம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ நாம் பழகிக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமானதை செய்து அவருடைய கரங்களில் இருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும். நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய கரமானது நமக்கு நன்மை செய்கிறதற்காகவே காணப்படுகிறது. அவருடைய கரம் நமக்கு நன்மையை செய்ய அது விரும்புகிறதாய் இருக்கிறது. இதே எசேயா 53வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவர் தம்முடைய சந்ததிக்கு இதை செய்கிறவராய் இருக்கிறார். தம்முடைய சந்ததிக்கு தேவன் அவருக்கு சித்தமானதை தம்முடைய கரத்தினாலே அவர் கொடுத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறவராய் இருக்கிறார். சந்ததிக்கு அவர் செய்ய விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுக்க விரும்புகிறார்.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய சந்ததி என்னும் பொழுது நம்ம இந்த உலகத்திலே அநேக பிள்ளைகளை நாம் பார்க்கும் பொழுது நாம் சொல்லுகிறோம், என் தாயை போல தன்னுடைய பெற்றோர்களைப் போல அவர்கள் காணப்படுகிறார்கள் என்று சொல்லி அவருடைய நடை உடை பாவனைகள் முகத்தோற்றங்கள் அவருடைய உருவ அமைப்பை பார்த்து செயல்கள் அவர்களுடைய பழக்க வழக்கங்களை பார்த்து நாம் சொல்லுகிறோம், தகப்பனை போல தாயை போல என்று சொல்லி நாம் பிள்ளைகளை வர்ணிக்கிறது உண்டு. அப்படி ஆண்டவருடைய சந்ததி நாம், அவருடைய பிள்ளைகள் நாம் என்று சொல்லும் பொழுது நாம் அவருடைய சாயலை பெற்றவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய சுபாவங்களிலே நம்முடைய குணாதிசயங்களிலே தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாக ஏதாகிலும் ஒரு காரியத்திலாகிலும் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்களேன். கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் நாம் இருப்போமே ஆனால் நாம் தேவனுடைய சந்ததியாய் இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாய் அவருடைய சந்ததியாய் இருக்கிறவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். அவர்களுக்கு தான் ஆண்டவர் தம்முடைய கைகளினாலே தம்முடைய சித்தத்தை அவர்களுக்கு செய்து தேவன் மகிழ்வடைகிறவராய் காணப்படுகிறார். கருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய சந்ததிகளாய் இருக்கிறோமா? ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அவரை பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்கிறோமா என்று யோசித்து பாருங்களேன். ஆண்டவரை பிரதிபலிக்கணும். ஏதாகிலும் ஒரு காரியத்துல கிறிஸ்து வாழ்ந்தது போல நீங்களும் நானும் இருக்கிறோமா என்று யோசித்து பாருங்களேன். கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? அவருடைய செயல்பாடுகள், அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய அந்த தாழ்மை, அவருடைய அந்த சாந்தம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா என்று யோசித்து பாருங்களேன். ஏசாயா 53வது அதிகாரம் முழுவதையும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது தேவனை பிரதிபலிக்கிறவராக கிறிஸ்து காணப்பட்டார். இயேசு கிறிஸ்துவினுடைய சந்ததி என்று சொல்லுகிற நாம், கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நாம் அவரை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோமா என்று யோசித்து பாருங்களேன். ஏதாகிலும் ஒன்றிலே நம்முடைய சுபாவங்கள் கிறிஸ்துவை போல இருக்கிறதா? தீமையை சகிக்கிறதிலே கிறிஸ்துவை போல வாழ்கிறோமா? அல்லது தாழ்மையிலே விட்டு கொடுக்கிறதிலே நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோமா? பரிசுத்தத்திலே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோமா? பிதாவின் சித்தத்தை செய்கிறதுல நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி இந்த காலை வேளையில யோசித்து பாருங்களேன். எந்த காரியத்திலாகிலும் எந்த செயல்பாடுகளிலாகிலும் நாம் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா என்று யோசித்து பாருங்களேன். அப்படி நாம் காணப்படுவோமானால் நாமே ஆண்டவருடைய சந்ததியாய் இருக்கிறோம், நாமே இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்படி அல்லாதபடிக்கு கிறிஸ்துவின் பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவதிலே எந்த விதமான அர்த்தமும் இல்லை. கிறிஸ்துவின் சாயலை நாம் பிரதிபலிக்க வேண்டும். அப்படிப்பட்ட சந்ததியாருக்கு தான், அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கும், அவருடைய கையினாலே வாய்க்கும். அவருக்கு சித்தம் எல்லாம் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே, நாம் சுத்தமாக வேண்டும் என்பதே. இந்த அவருடைய சித்தமானது அவருடைய கைகளினாலே அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க தேவன் இந்த நாளிலே சித்தமுடையவராய் இருக்கிறார். நாம் கண்களை மூடி நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே எங்களோடு கூட பேசின வாக்குத்தத்த வசனத்திற்காக நன்றி அப்பா. ஏசாயா 53வது அதிகாரம் 10வது வசனத்தினுடைய பிற்பகுதியிலே நீர் எங்களுக்கு இந்த நாளினுடைய பலனை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும் என்ற வேத வசனத்தினாலே எங்கள் யாவரையும் நீர் பலப்படுத்தின அன்புக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் அப்பா, இந்த காலை தியானத்துல விசுவாசத்தோடு அமர்ந்து காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் உடைய திருக்கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரோடு கூட உடைய கிருபை காணப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரம் நன்மை செய்கிறதாய் ஒவ்வொரு மீதும் அமரட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவீராக. இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய கரமானது எங்களை விடுவிக்கிறதாய், மீட்கிறதாய், ஆசீர்வதிக்கிறதாய், நன்மை செய்கிறதாய், வழிநடத்துகிறதாய் எங்கள் ஒவ்வொரு மீதும் அமரட்டும் ஆண்டவரே. ஆமென் அப்பா. உமக்கு பிரியமானவர்களாக நாங்கள் வாழும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் பிரியமானவர்களாய் இருந்த பொழுது அவர்களை மீட்கிறவராக நீர் இருந்தீர் ஆண்டவரே. மீட்கிறவராக உம்முடைய கரம் அவர்கள் மீது வெளிப்பட்டது என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. அதே வேளையில உம்முடைய பிள்ளைகளுக்கும் உமக்கும் விரோதமாக செயல்பட்ட பார்வோனுடைய சேனைகளுக்கும் உம்முடைய கரம் அது தீங்காக, வாதையாக, வேதனையாக நீட்டப்பட்டது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. இந்த வேளையில எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இதோ ஆண்டவரே, நாங்கள் உமக்கும் உம்முடைய சித்தத்துக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கும் விரோதமாக எங்களுடைய கரங்களை, எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் செயல்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம்.
நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாக வாழவே நாங்கள் முயற்சிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை வெளிப்படுத்துகிறவர்களாகவே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குணங்கள், செயல்பாடுகள், வாயின் வார்த்தைகள் எல்லாவற்றிலும் உம்மை பிரதிபலிக்க நாங்கள் முயற்சிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க. உம்முடைய கரத்தை எங்களுக்கு விரோதமாக நீட்டாதேயும் ஆண்டவரே. எங்களை விடுவிக்கிறவராக நீட்டும், எங்களை ஆசீர்வதிக்கிறவராக நீட்டும், எங்கள் மீது இரக்கம் பாராட்டுகிறவராக நீட்டும் ஆண்டவரே. ஆமீன் அப்பா. கர்த்தர் இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் நீர் வெளிப்பட போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. உடைய கரம் ஒவ்வொருவருக்கும் பிரியமாய் செயல்பட போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. உடைய சித்தத்தை ஒவ்வொருடைய வாழ்விலும் நீர் நிறைவேற்றப் போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஆமீன் அப்பா. இந்த காலை தியானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பெரியோர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் அவர்கள் மீது அமரட்டும், பலன் கொடுக்கிறதாய் அமரட்டும் ஆண்டவரே. ஆமீன் அப்பா. ஆகாபுடைய ரதத்துக்கு முன்பாக ஓடின எலியாவுக்கு இருந்த அந்த தேவ பலனை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் கொடுத்துள்ள வேண்டும்படிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. போராட்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் என்று சொல்லி அதிலே உழன்று போய் விடாதபடிக்கு அவைகளுக்கு முன்பாக ஓடி ஜெயமெடுக்க கிறிஸ்துவின் கரம் ஒவ்வொரு மீதும் அமர வேண்டும்படிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமீன் அப்பா. அப்படியாய் கூட கணவன் மனைவியாக இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தம்பதியினரும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்கள் மீது உடைய கரம் இருப்பதாக. வெற்றி சிறக்க செய்கிற கிறிஸ்து அவர்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. அதிசய அற்புதங்களை நிகழ்த்துங்க ஆண்டவரே. ஆமீன் அப்பா. அப்படியாய் கூட வாலிப பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்க வழிநடத்துங்க, தேவ பலன் கொடுத்துருங்க. பாதை இதிலே நடவுங்கள் என்று சொல்கிற உம்முடைய சத்தத்தை கேட்கட்டும் ஆண்டவரே. தாங்கி பிடிக்கிற உம்முடைய கரம் எம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமீன் அப்பா. நீர் வழி நடத்துங்க, நீர் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்படியாக கூட பலவீனப்பட்டிருக்கக்கூடியவர்கள் விடுவிப்பார் யாருமே இல்லையே என்று சொல்லி மருத்துவமனையிலே அப்பா அவதிப்படுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. உடைய கரம் அவர்கள் மீது அமரட்டும் ஆண்டவரே. ஆமீன் அப்பா. விடுவிக்கிற தேவன் நீர் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்குவீராக. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லியிருக்கிறீரே. அப்படியாக பலவிதமான பலவீனங்களிலிருந்து, கட்டுகளிலிருந்து, பிசாசின் பிடிகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே விடுதலை ஆகட்டும் ஆண்டவரே. உமக்கு சித்தமானது அவர்கள் வாழ்க்கையிலே உம்முடைய கரத்தினாலே நடைபெறட்டும் ஆண்டவரே. ஆமீன் அப்பா. பலவிதமான தேவைகளோடு, கடன் பிரச்சனைகளோடு காணப்படுகிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க. உம்முடைய கரம் விடுவிக்கட்டும். ஆமீன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய ஊழியத்தை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, தேவைகளை சந்தித்தருளுங்க. அநேகருக்கு இது ஆசீர்வாதமாய் பிரயோஜனமாய் இருக்கிறதாக அமையட்டும் ஆண்டவரே. ஆமீன் அப்பா. அப்படியாய் கூட இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணவிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு மீதும் உடைய கரம் அமரட்டும், உடைய சித்தம் அவருடைய வாழ்விலே நடைபெறட்டும். ஒவ்வொருடைய குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்கிறார்கள். மீண்டும் ஒருமுறை எங்கள் யாவரையும் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து கடந்து போகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவன் நக்கிரமெல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆக்கிடுவது. ஆமென்.